கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த காலை நேரத்திலே ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். யார் இந்த உலகத்திலே செழிப்பாய் இருக்க முடியும்? கர்த்தரை மட்டும் நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பாக்குறோம், நான் ஆண்டவரை நம்புறேனே, ஆனா என் வாழ்க்கையில செழிப்பே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்றத கேட்கிறோம் இல்லையா? நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் தெரியுங்களா? என்ன தவறு செய்யறோம் தெரியுங்களா? கர்த்தரையும் நம்புகிறோம் இல்லையா? எல்லாரையும் நான் நம்புறேன். என் கணவன், என் பிள்ளைகள், என் படிப்பு, என் ஞானம், என் அறிவு, என் புத்தி இல்லையா, மருத்துவம், எல்லாத்தையும் நான் நம்புறேன். அதோட கூட என்ன பண்றேன்? ஆண்டவரையும் நான் நம்புறேன். அப்படிங்கிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில செழிப்பு இல்லை. நான் சொல்லுகிறேன், கர்த்தரை மட்டுமே நம்புகிற மனுஷன் நிச்சயம் செழிப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப யாரையுமே நான் நம்ப கூடாதா? டாக்டரை நம்ப கூடாதா? என் கணவர், என் பிள்ளை, என் அறிவு, என் படிப்பு, என் பதவி, இதெல்லாம் நான் நம்ப கூடாதா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இது எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவரை முதலாவது நம்ப வேண்டும். அதன் பிறகுதான் இவர்களை நீங்கள் நம்ப வேண்டும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, இவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துடுறோம், கடைசியா ஆண்டவரையும் நான் நம்புறேங்க அப்படிங்கிறோம். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில செழிப்பு இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? நான் சொல்லுவேன், கர்த்தரை மாத்திரமே நம்புகிற எந்த ஒரு மனுஷனும் செழிப்பு இல்லாமல் போவது இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில செழிப்பிற்கு முதல் படி கர்த்தரை மட்டுமே நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பை காணுவீர்கள். இரண்டாவது காரியம், சங்கீதம் 92:12வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நீதிமான் பனையை போல செழிப்பான். யார் செழிப்பாங்களா? நீதிமான். அப்போ அநீதிமான் செழிப்பது இல்லை. நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம் நீதிமான்களாக வாழ்வோமானால், கர்த்தர் விரும்புகிற நீதிமான், மனுஷன் விரும்புகிற நீதி அல்ல, சுய நீதி அல்ல, தேவன் விரும்புகிற நீதியாய் நான் நடப்பேனானால் நிச்சயம் நான் செழிப்பேன், நீங்கள் செழிப்பீர்கள். செழிப்பை குறித்து ஆவியானவர் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். நான் எவ்வளவு ட்ரை பண்றேங்க, நான் நிறைய ஒர்க் பண்றேன், ஆனா கொஞ்சமா தான் அறுவடை காண முடியுது, கொஞ்சம் தான் வருமானம் வருது, கொஞ்சம் லாபம் வருது. ஏன்னா நீங்க உங்க நம்பிக்கை வேற ஏதோ ஒரு காரியத்தின் மேல இருப்பதினாலே உங்களுடைய அதிக உழைப்பும் கொஞ்சம் அறுவடையை பார்க்கிறீர்கள், கொஞ்சம் வருமானம், கொஞ்சம் லாபம். காரணம் உங்க நம்பிக்கை ஏதோ ஒரு காரியத்துல இருக்கிறதுனால. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கையை செழிக்க வேண்டுமா? முதலாவது உங்க நம்பிக்கை ஆண்டவராய் இருக்க வேண்டும். என்னுடைய எல்லா நம்பிக்கை ஆண்டவர் தாங்க, அவர்தான், அவர் இல்லாம என்னால ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற முழு நம்பிக்கை யார் மேல வச்சிடணும்? ஆண்டவர் மேல வச்சிடணும். ரெண்டாவது, நான் நீதிமானாய் வாழ வேண்டும். அப்படி நான் நீதிமானாய் வாழும் பொழுது என் பேச்சு, என் நடக்கை, என் வாழ்க்கை, என் செயல்பாடுகள், என் சிந்தை எல்லாமே எப்படி இருக்கும்னா செழிப்பா இருக்கும். எந்த இடத்துலயும் நான் தோய்ந்து போக மாட்டேன். என்னுடைய வேலை ஸ்தலத்துல தோய்ந்து போக மாட்டேன், என் குடும்ப வாழ்க்கையில நான் தோய்ந்து போக மாட்டேன், என் வருமானத்துல தோய்ந்து போக மாட்டேன், என் பலத்துல தோய்ந்து போக மாட்டேன். காரணம், நான் நீதிமானாய் வாழுகிறேன், எனவே நான் செழிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்க கூட கர்த்தரை மட்டுமே நம்புகிற பிள்ளையா இருப்பீர்கள் என்றால், நீதிமானாய் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பை ஒருவராலும் தடுக்க முடியாது. நீங்கள் செழித்திக் கொண்டேதான் இருப்பீர்கள். அடுத்தது மூன்றாவது யார் செழிப்பான்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துவம் உள்ள ஆத்துமா. நீதிமொழிகள் 11:25 விதமாய் சொல்லுகிறது, உதாரணமாய் கொடுக்கிற ஆத்மா செழிக்குங்க. நீ கொடுக்க ஆரம்பிக்கிற பிள்ளையா இருந்தா வாழ்க்கை செழித்துட்டே இருக்கும். இறைக்கிற நீர் தான் என்ன ஆகுமா? கிணறு தான் ஊருமா. அப்போ கொடுக்க கொடுக்கதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? செழிப்பீங்க. நீங்க நிறைய கஞ்சத்தனம் பண்ணி செழிக்காதவர்களும் இருக்காங்க. கொடுத்து கொடுத்து என்ன பண்றாங்க? செழித்தவர்கள் இந்த உலகத்திலே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ உங்களுடைய ஆத்துமா எப்படி இருக்கணும்? உதாரணத்துவம் உள்ள ஆத்துமாவா இருக்கணும். கொடுக்கிறதிலே முந்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கா கொடுக்கிற. என்னுடைய சபையிலே நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் உதாரணமாக சொல்லுகிறேன். ஒரு புறமார்க்கத்தில் இருந்து அப்பொழுதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வந்துட்டு இருக்காங்க.
அதிகமா ஆண்டவரை பத்தி தெரியாது. ஆனா அவர்களுக்கு ஒரு வாஞ்ச, என்னுடைய சபையில எதை செய்யறதுனால ஃபர்ஸ்ட் ஓடி வந்து அம்மா சொல்லுவாங்க. ஒரு சின்ன வியாபாரம் பண்றாங்க, அவ்வளவுதான். அவங்க ஓடி வந்து கேட்பாங்க, அம்மா இன்னைக்கு என்ன ஈஸ்டரா, இன்னைக்கு என்ன குட் ஃப்ரைடேவா, என்ன பண்ண போறீங்க? நாங்க மோர் கொடுக்கறோம். அப்ப நான் கொஞ்சம் மோர் தரேன், மோருக்கு நான் கான்ட்ரிபியூஷன், என்னால முடிஞ்ச ஒரு காணிக்க. என்ன பண்ண போறீங்க? ஈஸ்டருக்கு என்ன பண்ண போறீங்க? அதுல என்னுடைய பங்கு. கிறிஸ்துமஸ்க்கு என்ன பண்ணாருங்க? அது என்னுடைய பங்கு அப்படின்னு சொல்லி அவர்களால் முடிந்த உதவிகளை ஓடி வந்து அந்த தாய் தான் ஃபர்ஸ்ட் செய்வாங்க. இது ஒவ்வொரு நாளும் அந்த தாயார் ஒரு நாள் 2 நாள் அல்ல, வருடங்களா அவர்கள் செய்யறாங்க, ஒவ்வொரு மாதமும். இதை நான் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவரே, ஒரு புறமார்க்கத்தில் இருந்து வந்த ஒரு சின்ன சகோதரி இப்பொழுதுதான் வந்து கொண்டு இருக்காங்க. நல்ல சத்தியம் தெரியாது, ஆனாலும் உமக்காக கொடுக்கறதுல அந்த உதாரணத்துவமா ஓடி ஓடி வந்து கொடுக்கறாங்களே. இந்த மாதிரி ஒரு மனநிலை எங்களுக்கே இருக்குமா அப்படின்னு கூட நான் யோசிச்சது உண்டு. இப்படியே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு வருஷம் அப்படி இருக்கும். கடைசியா ஒரு நாள் சாட்சி நேரத்துல அந்த தாயார் வந்து சாட்சி சொல்ல நிக்கிறாங்க. அவங்க மைக் பிடிச்சு சாட்சி சொல்லுவாங்களா அப்படின்னு கூட யோசிச்சோன்னா, அழகா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் ஏசுசாமியை நம்பினங்க, ஏசுசாமிக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி என்னால முடிஞ்சதை ஏசப்பாக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க. ஆனா ஏசையனுக்கு கொடுக்க கொடுக்க ஏசையா எனக்கு நிறைய கொடுத்தாருங்க. என் வீட்டுக்கார் ரொம்ப கருமி, ரொம்ப கஞ்சத்தனம், எனக்குன்னு எதுவுமே செஞ்சது கிடையாது, அன்பே இருக்காது. ஆனா திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, என் பெயரை சொல்லி கூப்பிட்டு, வா கடைக்கு போகலாம் என்று சொல்லி, இங்க பாருங்கன்னு சொல்லி 2 கையும் காமிக்கிறாங்க. 4 பவுன் 8 பவுன்ல அவர்களுக்கு வளையல் செய்து கொடுத்திருந்தார்கள். அவங்க சொன்னாங்க, உண்மையாலுமே இது என் வீட்டுக்காரர் செய்யல, நான் ஏசப்பாவுக்கு கொடுத்த கரத்தினால, இந்த கரத்திற்கு ஆண்டவர் எனக்கு 8 பவுன்ல எனக்கு வளையல் செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. நீ கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட உதாரணத்துவம் உள்ள ஆத்மா நமக்கு இருக்கா? ஆண்டவருடைய சன்னிதானத்துல, அவருடைய ஸ்தலத்துக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஏதாவது செய்யறதுக்கு ஓடி வரமா? எனக்கே பத்தலையே, நான் எப்படி செய்வேன்? இல்லப்பா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படி செழிக்கும்? கர்த்தருக்காக அவருடைய பங்கை நீங்க கரெக்டா செலுத்தி பாருங்க. கர்த்தருக்காக நீங்க மனம் உகந்து கொடுக்கிற அந்த இறுதியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கை என்ன பண்ணுவாரு? செழிக்க செய்வார். நம்முடைய வாழ்க்கை செழிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் பாருங்களேன், இல்லையா? அடுத்தது என்னன்னா, செம்மையானவர்களுடைய கூடாரம் செழிக்கும். நீ செம்மையானவர்களாக இருப்பீர்கள் என்றால், உங்ககிட்ட அநீதி இல்லாமல் நீதியா இருக்கும் பொழுது, இல்லையா, செம்மையா இருக்கும் பொழுது உங்க வீட்டை என்ன செய்கிறாரு? செழிப்பு உண்டாக்கும். செம்மையானவர்களுடைய கூடாரம் செழிக்கும். கூடாரம்னா என்னங்க? வீடு. அப்போ இத்தனை காரியம் நம்ம வாழ்க்கையில இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில செழிப்பு இருக்கும். அப்ப என்னென்ன சொல்லி கொடுத்தோம்னா, முதலாவது கர்த்தரை மட்டுமே நீங்கள் நம்பி இருக்கும் பொழுது நீங்கள் செழிப்பீர்கள். 2வது, நீங்கள் நீதிமானாய் இருந்தால் பனையை போல செழிப்பீர்கள். 3வது, உதாரணத்துவம் உள்ள ஆத்துமாவா உங்களுக்கு இருந்தா, உதாரணமா நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை செழிக்க செய்வார். செம்மையானவர்களாய் நீங்கள் இருந்தா உங்க கூடாரம் செழிக்கும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த கேட்டகரியில நீங்க எங்கெல்லாம் மிஸ் ஆயிட்டீங்கன்னு பாருங்க. இதையெல்லாம் நீங்க மாத்துங்க. உங்க வாழ்க்கை செழிக்கிறதை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.